வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் ஒரு ரோலில் பிஸ்கட் நாட்டில் ஹேண்ட்பேக் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நான் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். மேலே அந்த கவர் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் நாட்டும் கிராஸ் நாட்டும் சேர்த்து போட்டிருக்கேன். ஒரு ரோல் ஒயர் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 28 பீஸ் கட் பண்ணணும். 6 ஸ்கேலும் கூடுதலாக 6 ஸ்கேலும் கட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 6.5 ஸ்கேல் நம்ம கட் பண்ணணும். அளந்து காமிச்சிருக்கேன், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 28 பீசஸ் நம்ம டோட்டலாக கட் பண்ணணும். 28 ஒயர்ஸ் நம்ம கட் பண்ணணும். 6 feet plus half feet, மொத்தமாக 6.5 feet நம்ம கட் பண்ணணும். இதை நீங்கள் 1 ரோல் கூடையாக போட விரும்புனீங்கன்னா கூடுதலாக 8 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு கூடுதலாக 2 பூ கிடைக்கும். வயர்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 2 ஒயர் எடுத்து இப்படி ஈக்குவலாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இன்னொரு ஒயர், 3rd ஒயரையும் எடுத்து ஈக்குவலாக மடிக்கணும். ஈக்குவலாக மடிச்சுட்டு இதை நம்ம இப்போ பிஸ்கட் நாட் போட போகிறோம். தனியாகவும் நான் போட சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவையும் பாருங்கள். அப்படி இல்லைன்னா இதை பார்த்து படிச்சுக்கிறாங்க சரிதான். இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த ஒயர் எடுத்து மேல் பக்கமாக, அது மாதிரி இதுலேயும் ஒரு ஒயர் எடுத்து மேல் பக்கமாக இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த ஹோலுக்குள்ளே இப்படி விடணும். ஒரு நாட் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன், மீதமுள்ள நாட்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த ஒயரை இப்படி பிடிச்சி வச்சுக்கணும். கீழ் பக்கமாக கொண்டு வந்து பிடிச்சி வச்சுட்டு அடுத்து ஒரு ஒயர் எடுத்து ஈக்குவலாக மடிச்சுக்கணும். ஈக்குவலாக மடிச்சுட்டு இந்த ஹோலுக்குள்ளே இப்படி பழைய எப்படி விடணும். விட்டுட்டு இந்த 2 ஒயர் விட்டு வச்சுக்கோம் பார்த்திங்களா கையில், அதை மேல் பக்கமாக கொண்டு வரணும். இப்போ இந்த ஒயர் எடுத்து இப்படி உள்ளே கொண்டு வரணும். இதுதான் பிஸ்கட் நாட். இது எல்லாத்தையும் நம்ம போட்டு முடிச்சுட்டு ஒயர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அத்தனை பீஸையும் நம்ம இதே போல் பிஸ்கட் நாட் போட்டு முடிக்கணும். எல்லா ஒயர்ஸையும் நம்ம சேர்த்து ஒரு நாட்டுக்கு நமக்கு 4 ஒயர் தேவைப்படும். இந்த மாதிரி ஒயர் மேலே கீழே வந்ததுன்னா அது எது பெருசாக இருக்கோ அதையெல்லாம் நம்ம சரி பண்ணி விடணும். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். இப்படி ஒயர் முன்ன பின்ன இருக்கும், அதை நம்ம எது பெருசாக இருக்குது சிறுசாக இருக்குன்னு பார்த்துட்டு இங்கே இப்படி கொண்டு வந்து சரி பண்ணிடணும். இப்படி நம்ம எல்லா ஒயர்ஸையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அத்தனை ஒயர்ஸையும் நம்ம நாட் போட்டு வச்சுக்கணும். இதே போல் பிஸ்கட் நாட் போட்டு வச்சுக்கணும். 28 ஒயர்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது எல்லாமே நம்ம இப்போ 7 நாட்ஸ் போட்டு வச்சுருக்கோம். 1 2 3 4 5 6 7 நாட்ஸ் போட்டு வச்சுருக்கோம். இப்போது இந்த நாட்ஸை நம்ம ஜாயின் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதே மெத்தட் தான். ஒயர் மட்டும் நம்ம ஒன்று கொண்டு எந்த இடத்துல, இந்த 4 இடத்துல நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் எடுத்துக்கலாம். 2லேயும் அப்படி தான் எடுத்துகிட்டு நான் இந்த ஒயர் எடுக்கிறேன். இப்படி மடிச்சுட்டு இந்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா, இதில் கீழே உள்ள ஒயர், இந்த ஒயர், இந்த கீழே இருக்கிற ஒயரை வச்சு இதில் இப்படி சுற்றணும். சுற்றிட்டு இதை இப்படி மடித்து விடணும். மடிச்சுட்டு இப்படி விலகி போகும். பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இது விலகி தான் போகும். நீங்கள் இப்படி பக்கத்தில் நல்லா ஸ்டடியாக பிடிச்சிக்கோங்க. இது கொஞ்சம் விலகத்தான் செய்யும். அப்புறம் உங்களுக்கு பழக பழக பக்கத்தில் நெருங்கினாப்பில் வந்துடும். இப்போ இந்த வயரை நம்ம உள்ளே போட்டு எடுத்தாச்சு, வெளியே எடுத்துட்டோம். அதுக்கடுத்து இந்த மேலே மடிச்சு விட்ருக்கோம் பார்த்திங்களா, இந்த வயரை அப்படியே கீழ் பக்கமாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு திரும்ப என்ன செய்யணும், பிஸ்கட் நாட் எப்படி போட்டோமோ அதே மெத்தடு தான். இது சேர்த்து வச்சு பிஸ்கட் நாட் போடுறோம், அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நம்ம பிஸ்கட் நாட் போட்டு கொண்டு வந்தோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் நம்ம போடணும். தனியாக பிஸ்கட் நாட் எப்படி போடுறதுங்கிற டியூட்டோரியல் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக. அந்த வீடியோ பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். எப்போவுமே பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த குட்டி குட்டி நாட்ஸ்லாம் எப்படி போடுறதுன்னு தனியாக வீடியோஸ் போட்டிருப்பேன். அது எல்லாமே 1 ரோல் பாஸ்கெட்டுங்கிற வீடியோலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பேசிக் நாட் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற வீடியோலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். பிஸ்கட் நாட் நம்ம போட்டாச்சு. இப்படி நீங்கள் இழுக்கும்போது இந்த வயரை நல்லா பக்கத்தில் நெருக்கி வச்சு அதுக்கப்புறமா மேலே இழுங்க. அப்படின்னா உங்களுக்கு நாட் நல்லா நெருங்கினாப்பில் வரும். நிறைய பேர் கேட்குறீங்க, பிகினர்ஸ்லாம் கேட்குறீங்க, வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறீங்க எதனால் இந்த கேப் விழுதுன்னு. இதனால தான் நம்ம இப்படி பக்கத்தில் வச்சு அதுக்கப்புறமா இந்த வயரை மேலே நெருக்கணும். நல்லா நெருக்கினாப்பில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கேப்ஸ்லாம் விழாது. நான் வீடியோவில் காமிக்கும்போது கொஞ்சம் தள்ளி தள்ளி கேப்ஸ் விழும். நீங்கள் பக்கத்தில் வச்சு நெருக்கமாக போடும்போது எனக்கு 2 அடி தள்ளி இருக்கிறதுனால எனக்கு நாட்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் பக்கத்தில் வச்சு போடும்போது நல்லா நெருக்கமாக போடுங்க. அதுக்கடுத்து இப்போ இந்த 2 நாட்டையும் சேர்த்து மேலே ஒரு நாட் க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு நாட் இந்த வயரில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்படியே நம்ம 7 நாட்ஸையும் க்ரியேட் பண்ணணும்.
இப்போ 2 சேர்த்துட்டோம். இப்போ 3ஆவது சேர்க்குறோம். இந்த 2 மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடணும். பிஸ்கட் நாட் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். இப்படி கொஞ்சம் விலகி தான் போகும் ஃபஸ்ட்டு போடும்போது. அதுக்கப்புறமா நீங்கள் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. அதனால தான் பிகினர்ஸ் எப்போவுமே அந்த குட்டி குட்டி நாட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன வயர்ஸில் போட்டு பழகுங்க, அதுக்கப்புறமா இதை போடுங்கன்னு சொல்கிறது. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கூட போட வந்தீங்கன்னா டஃப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் வயர்ஸ் வாங்கி அதில் சின்ன சின்ன நாட்ஸ்லாம் போட்டு பழகுங்க. பிகினர்ஸ் நாட் எல்லாமே போட்டிருக்கேன் வீடியோஸ், தனித்தனி வீடியோஸாக இருக்கும். சேர்த்தாப்லேயும் போட்டிருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் ஓடும். எல்லா நாட்ஸும் சேர்த்தாப்பில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ கீழ்ப்பக்கமாக இப்படி இழுத்துட்டோம்னா நமக்கு 2வது பிஸ்கட் நாட் கிடச்சோம். இதுலேயே நான் ஜம்போ பிஸ்கட் நாட்னு ஒன்று போட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு இன்னும் நான் கூட போடலை. அதுக்கு ஒரு நாட் மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். அதுக்கு இன்னும் கூட போடலை. போட்டால் அதையும் சேர்த்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 1 2 3 நாட்ஸ் வச்சு மேலே நம்ம 2 ரோஸ் க்ரியேட் பண்ணி 2 நாட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது நமக்கு செகண்ட் லைனாக வரும். சேம் இங்கே எப்படி ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி இங்கேயும் ஜாயின் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம இந்த லைன்லாம் ஃபினிஷ் பண்ணுவோம். 1 2 3 நாட்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து மீதம் இருக்கிற 4 நாட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணணும். மீதம் இருக்குது பார்த்திங்களா? இந்த 4 நாட்ஸையும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இந்த 2ஐயும் சேர்த்தோம்னா மேலே ஒரு நாட் கிடைக்கும். திரும்ப இந்த 2ஐயும் நம்ம சேர்க்கும்போது மேலே ஒரு நாட் கிடைக்கும். இப்படியே நம்ம என்ன செய்யணும், இந்த மீதம் இருக்கிற 4 நாட்ஸையும் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம மேலே கொண்டு வரணும். 7 நாட்ஸ் நமக்கு இங்கே இருக்குன்னா மேலே நமக்கு 6 நாட்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். அது க்ரியேட் ஆனதுக்கப்புறமா திருப்பி வச்சு இங்கே நம்ம நாட் போடணும். இப்படியேவும் நீங்கள் போடலாம். அப்படி இல்லைனா போட்டு முடிச்சுட்டு போடலாம். மறக்காமல் சென்டர் லைனாக நாட் போட்டு வச்சுக்கணும். அதை சொல்ல மறந்துட்டேன். இதுதான் நமக்கு சென்டர் லைன். இந்த இடத்த நம்ம ஒரு நாட் போட்டு எப்போவுமே எந்த கூட போட்டாலும் நம்ம சென்டரில் இப்படி ஒரு முடிச்சு போட்டு வச்சுட்டா தான் நமக்கு சென்டர் லைன்னு தெரியும். அது எந்த கூடையாக இருந்தாலும் போட்டு வச்சுக்கோங்க. பிகினர்ஸ்க்கு அது முக்கியமான டிப்ஸ். ஏன்னா மாற்றி போட்டுருவோம். நாங்களே கூட மாற்றி போடுவோம். நல்லா அட்வான்ஸாக நம்ம கூட போட்டாலுமே மறந்து போய் மாற்றி போட்டுருவோம். இங்கே முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன செய்யணும், இப்படி திருப்பி நம்ம நாட் போடலாம். இப்படி போட்டுகிட்டேவும் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு நாட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாகவும் போடலாம். எப்படினாலும் உங்கள் சௌகரியம் தான். சென்டர் லைனை விட்டு நமக்கு மேலேயும் கீழேயும் ஒரு நாட் க்ரியேட் ஆகும். ஒரு லைன் க்ரியேட் ஆகும். வயரில் ஏதோ ஃபால்ட் இருக்கு. இப்போ சென்டர் லைனை வச்சுட்டு நமக்கு மேல் பக்கம் ஒரு ரோ க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து இப்போ கீழ் பக்கம் ஒரு ரோ. இப்போ இந்த 2 லைனு இப்போ இதை எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் போடணும். அப்போ நமக்கு சென்டர் லைனை வச்சுட்டு இங்கேயும் மேலேயும் கீழேயும் நமக்கு ரோஸ் க்ரியேட் ஆகும். நீங்கள் இப்படியும் போடலாம். அப்படின்னா இந்த 4 நாட்ஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இப்போ நீங்கள் 4 நாட்ஸ் ஜாயின் பண்ணும்போதே மேலே ஒரு ரோ க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி வச்சு இப்படி போடலாம். நம்ம அப்படியே டர்ன் பண்ணிக்கணும். இப்படி வச்சு நம்ம போட்டுட்ருக்கோம். அதை இப்படி டர்ன் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக நம்ம போடணும். எப்படினாலும் போட்டுக்கலாம். ஆனால் சென்டர் லைனை மட்டும் நாட் போட்டு வச்சுக்கோங்க. அதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம நாட்ஸ் க்ரியேட் பண்ணணும். இந்த ஒரு லைன் மட்டும் ஒரு நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லா லைன்ஸையும் போட்டுருங்க. இப்போ நம்ம மேல் பக்கமும் கீழ் பக்கமும் ரோஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பார்க்கலாம். சென்டரோடு சேர்த்து நமக்கு 3 லைன்ஸ் முடிஞ்சிருக்கும் போட்டு முடிக்கும்போது. நாட் போட பழகிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. எல்லாருக்கும் சொல்கிறது தான், பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாட் போட்டு பழகுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தள்ளி வச்சு போடும்போது இந்த மாதிரி கேப் வரும். இந்த கேப் வராமல் இருக்கிறதுக்காக தான் இப்படி நம்ம வயரை நெருக்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நாட்ஸ் போடணும். இது நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்ட சந்தேகம். அதனால தான் இதை நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன். இப்படி நம்ம நெருக்கமாக வச்சுக்கணும். வயரை நம்ம நெருக்கமாக வச்சா தான் வரும். நான் வீடியோக்காக தள்ளி வச்சு போடுறதுனால எனக்கு கரெக்டாக வரல. இப்போ பாருங்கள், நீங்கள் முடிச்சு போடலை அப்படின்னா எது உங்களுக்கு சென்டர்னு தெரியாது. அதாவது பிகினராக இருக்கும்போது தெரியாது. அதனால சென்டர், அதுவும் ஒரே கலரில் வேறு போடுறோம் பார்த்தீங்களா. இப்படி நாட் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பாருங்கள், ஒரு லைன் 2 லைன் 3 லைன் சென்டரை வச்சுட்டு மேலேயும் கீழே நமக்கு ஒவ்வொரு லைன் வந்துடும். இப்போ நமக்கு 3 லைன் முடிஞ்சிடும். முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். இந்த 4 நாட்ஸையும் நம்ம சேர்த்து மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன். இப்போ நமக்கு வந்ததுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் பார்ப்போம்.